ஒரு டச் குடுக்கலாம்னா அந்த டிஷ்ஷாவே இருக்காது. வந்துருச்சு. இத ஹே ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து டின்னருக்கு குக்கிங் தான் பண்ண போறோம். ஸோ நைட்டு வந்துட்டு சிம்பிளா ஒரு பரோட்டா போட்டு எக் கிரேவி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பரோட்டாக்கு மாவு பிசைய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சி விடுவோம். ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ மாவு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிடலாம். இப்போ லைட்டா எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போ முட்டை கிரேவி பண்ணதுக்கு நம்ம முட்டையை வந்து அவிய போட்டுடலாம். இப்போ வந்து முட்டை கிரேவி தானே பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து தாபா ஸ்டைல்ல இருக்கும். பரோட்டாக்கு வந்துட்டு சூப்பர் மேட்சிங்கா இருக்கும். அதனால வந்துட்டு ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ்ல உள்ளது வெட்டியிருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். வேற 5 காஜு 5 பாதாம் வந்துட்டு நான் தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணுதேன். 3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி 1 இன்ச்சுக்கு வேற ஒரு 5 வெள்ளைப்பூடு. அது கூடவே இந்த கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். இத வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா இப்போ அரைச்சு கொண்டு வந்துடலாம். முட்டை அவிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். கடாய் வச்சிடலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பரோட்டாக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல, அது நல்லா ஊறிடுச்சு. இது நான் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வந்து பிசைஞ்சு வச்சதுனால நல்லா ஊறிடுச்சு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்ப வந்து இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். வெயிட் 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 இந்தா ஏட்டா இந்தா நீல ரெட் கலர் ரைட் நீ ஐட் 3 க்கு ரெட் கலர் ஐட் இந்தா இது உனக்கு 3 க்கு இதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு ஊற வச்சுக்கலாம். அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது.
இது ஊறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து மசாலா எல்லாம் போட்டுக்கிடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு சீரகத்தூள். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கிருச்சு. இப்ப அரைச்ச மசாலாவை வந்து இதுல ஊத்திடலாம். எதுக்கு? 6 நம்பருக்கா? ஆமா. வெரி நைஸ். கீப் இட் அப். மசாலா நல்லா வதங்கிருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஊத்தின எண்ணெய் எல்லாம் கடாயில இருந்து விட்டு வெளியே வந்துருச்சு. இப்ப வந்துட்டு நம்ம தண்ணி ஊத்திக்கிடலாம். தவால கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்ப இந்த முட்டையெல்லாம் அதுல போட்டுடலாம். இதுக்கு மேலவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்னதான் நம்ம மும்பை ஸ்டைல்ல நம்ம தாபா ஸ்டைல்ல பண்ணாலும் நம்ம ஊரு டச் குடுக்கலாம்னா அந்த டிஷ்ஷாவே இருக்காது. கருவேப்பிலை மணத்தோட இந்த கிரேவி வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து கிரேவி நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா செம்மையா பிரிஞ்சு வந்துட்டு, இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது வந்து குக் ஆகட்டும். அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில படட்டும். நல்லா அது அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். பாருங்க, சூப்பரான முட்டை கிரேவி ரெடி டாபா ஸ்டைல்ல.
இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வந்து பரோட்டாக்கு வந்துட்டு உருட்டிடலாம். ஸோ மாவு இப்ப வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்ப வந்து நம்ம உருட்டினோம்னா அழகா வரும். கொஞ்சம் வந்து பிளாட்ஃபார்ம்ல நான் எண்ணெய் அப்ளை பண்ணதேன். இது நான் நல்லா வந்து சோப் போட்டு கிளீனா கழுவிட்டு இப்ப நான் வந்து பரோட்டாக்கு உருட்ட போறேன். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா வந்து போகுதுன்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இத பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்தோம். அதனாலதான் நான் எந்த மாதிரி உருட்டினாலும் அது பாட்டுக்கு ஸ்மூத்தா வந்து போகுது. சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெல்லிசா வந்து நம்ம இதை விரிச்சுக்கிடலாம். இப்ப இதுக்கு மேல லைட்டா எண்ணெய் தேய்ச்சிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துட்டு வந்துருச்சு. இத வந்து நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே விரிச்சிடலாம். இதுவாடா, இது வந்து ஸ்பெஷல் பரோட்டா. உனக்கும் இவனாக்கும் மம்மி பண்ணதே. இப்ப இந்த பரோட்டாவை வந்துட்டு நம்ம தேய்ச்சிடலாம் ரொம்ப சாஃப்டா. பாத்தீங்கன்னா சூப்பரா உருட்டியாச்சு. இப்ப இத வந்துட்டு நம்ம தவால சுட்டு எடுத்துடலாம். லைட்டா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கிடலாம், இல்லைன்னா ஒட்டிக்கிடும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்ட்டு. பேக்கிங் பவுடரோ சோடாவோ நான் எதுவுமே போடல. சில பேர் முட்டை போடுவாங்க, நான் முட்டை கூட போடல. ஆனா அந்த 2 மணி நேரம் நான் ஊற வச்சேன் பாத்தீங்களா, அந்த இதுதான். எவ்வளவு நம்ம ஊற வைக்கமோ அவ்வளவு தூரத்துக்கு பரோட்டா சூப்பரா வரும்.
பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. எவ்வளவு லேயரா இருக்கு பாருங்க. இப்ப வந்துட்டு 2 தான் மிச்சம். எங்க ஏனோக்குக்கும் இவனாக்கும் பன்னு பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இது பன்னு பரோட்டாக்காண்டி இது பண்ணிருக்கேன். இப்ப பன்னு பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்க இதுவுமே எவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்குன்ட்டு. ரொம்ப சூடா இருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு சூப்பர் ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.